தினமலர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் தாவேக்காவ செய்யக்கூடிய ஊழல். ஏன்னா, நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. சுதந்திர தின விழாவுல கொடியேத்தும்போது சொல்றாரு. "ஓட்டு போட்டாச்சு என ஒதுங்கி விடாதீர்கள் மக்களே! ஊழல், லஞ்சத்தை ஒழிப்பது நமக்கான இன்னொரு சுதந்திரம். முதன் முறையாக தேசிய கொடியை ஏற்றி முதல்வர் விஜய் பேச்சு" அப்படின்னு பேப்பர்லாம் வந்திருக்கு. ஆனா, ஊழல், லஞ்சத்த ஆதரிக்கக்கூடிய இடத்துல இங்க தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான விஷயம். என்னன்னா, மதுரை அப்படின்ற அந்த மாவட்டத்துல மணல் கொள்ளையில ஈடுபட்டிருக்கக்கூடிய, அதாவது மணல் கடத்தல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. கைது பண்ணி அவங்க மேல வழக்குகள் பதிவு பண்ணலாம் அப்படின்னு போம்போது, ஒரு தாவேக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய எஸ்பி தேவநாதனுக்கு அழுத்தம் குடுத்து, இந்த மாரி நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க மேல வழக்குகள பதிவு பண்ணாதீங்க. நீங்க அவங்க மேல வழக்குகள் போடுற மாரி இருக்குன்னா, நான் அனுப்புற ஆள் மேல நீங்க வழக்க போடுங்கன்னு சொல்லி, அவரு சொல்லிட்டு இருக்காரு. எஸ்பி தேவநாதன் அப்படின்ற அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரியா இருக்கக்கூடிய காரணத்தினால, அந்த அழுத்தம் வந்தாலும், ஆளும் தரப்புல இருந்து வந்தாலும், மிக முக்கியமான புள்ளி சொன்னாலும், அவர் அதெல்லாம் கேட்காம, அவருடைய கடமைய செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்ப இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா, அந்த அதிகாரிக்கு காவல்துறை அதிகாரிக்கு அழுத்தம் குடுத்த அந்த தாவேக்கா கும்பல், அந்த முக்கிய புள்ளியுடைய அ முக்கிய புள்ளியை சார்ந்த நபர்கள் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆட்களே கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப காவல்துறை சம்பந்தப்பட்டு அவதூறு பரப்புவோம்ன்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. இறங்கும்போது தான் தெரியுது, இங்க லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உளவுத்துறை போலீஸ் தான் இங்க நம்மள காட்டி குடுத்துருக்காங்க. சோ அவங்க தான் நம்ம டார்கெட் சொல்லி உளவுத்துறை அதிகாரிகள அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டுருக்காங்க. சமூக வலைதளத்துல இது மாரியான செய்திகள பரப்புறாங்கன்னு சொல்லி, தினமலர்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. "மணல் கடத்தல் கும்பலை விடுவிக்க மன்றாடிய தாவேக்கா பிரமுகர்" அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். ஏன்னா முதலமைச்சர் ஊழல் லஞ்சத்த ஒழிக்கிறது நம்மளோட சுதந்திரம்ன்றாரு. ஆனா இந்த சைடு மணல் கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள காப்பாத்துறதுக்கு தாவேக்காவுடைய மிக முக்கியமான புள்ளி ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிருக்காருன்னா, அப்ப இது என்ன அரசாங்கம்? இது யாருக்கான அரசாங்கம்? இப்படி ஒரு கேள்வி வரும்ல? வருது.